இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபி தான் தட்டைக்காய் பொரியல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பாருங்கள், தட்டைக்காய் இப்படி தான் இருக்கும். பார்க்குறதுக்கு அப்படியே பீன்ஸ் மாதிரியே இருக்குங்க. பொரியல் பண்ணால் பீன்ஸை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இப்போ கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க இல்லை சுகர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டுங்க. அதுக்கப்புறமா நம்ம தட்டைக்காய் சேர்த்துடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம், ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. நான் இப்போ தட்டைக்காய் இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். நான் ஒரு 300 கிராம் தட்டைக்காய் சேர்த்துருக்கேன். இப்போது இதை அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு கூட இந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதை ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீல வாக்கில் கட் பண்ணி பச்சை மிளகா கூட இதோட 2 சேர்த்துக்கலாம். நானாக சேர்த்துக்கல. இப்போ சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சிம்லே ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். மசாலா எல்லாமே ஒன்றோட ஒன்று படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ அதுவே நல்லா வதங்கணுங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அதுவே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேர்த்த காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி வேக வச்சாதாங்க காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிம்லே வச்சு எந்த காயாக இருந்தாலும் சரி ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வதக்கிடுங்க. இப்போது ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இது சீக்கிரமே குக் ஆகிடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போது 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, இதெல்லாம் 1-2 நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு. சீக்கிரமே குக் ஆகிடுச்சு. ஒரு 3 நிமிஷத்துலேயே இப்போ குக் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்துடுச்சு. இதை ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் 1-2 அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா காயிலையும் படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலா எல்லாமே காயில் நல்லா படுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் காய் நல்ல டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. காய் பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டான தட்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.